ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பிக் பாஸ் வீட்டில் இப்போ பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு சண்டை. அதாவது நம்ம ஜாக்லினுக்கும் அன்ஷிதாவுக்கும் நடக்குது. ஸோ உங்களால் முடியலனா, அதாவது பயங்கரமாக வந்துட்டு ஜாக்லின் அன்ஷிதாவையோ இல்லை பவித்ராவையோ பிடிக்கும்போது உங்களால் முடியலன்னா நான் விடுறேன்ல, என்ன நீங்கள் விடலாம்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க. இதை விட முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா, பவித்ரா படுத்துக்கிட்டு இருக்காங்க, பவித்ரா மேலே அன்ஷிதா உட்காந்து தான் கத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜாக்லின் பேசிட்டே இருக்கும்போது வா 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 அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அது ப்ரோவோக்கிங் வேர்ட்ஸ் தான். வா சண்டைக்கு வா, வரியா, வா வா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஜாக்லினும் எழுந்து போயிட்டு ஒரு மாதிரி கிட்டத்தட்ட அடிக்கிற மாதிரி போயிட்டாங்க. ஏன் கையை பிடிச்சி ஒரு மாதிரி அடிக்கிறதுக்கு தான் போனாங்கன்னு தெரியுது நல்லாவே. ஸோ என்னை அடிக்கிறாடா, பயங்கரமாக கத்துறாடா, என்னை யாடி நீ அடிக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதா பயங்கரமாக சத்தம் போட்டு அந்த இடத்துல வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் அந்த டாஸ்க் கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸில் அதை கழட்டி போட்டு நான் அதுக்கப்புறம் டாஸ்க் விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதுதான் வந்துட்டு ப்ரொமோவாக வந்திருக்கு. எதுக்காக பவித்ரா மேலே அன்ஷிதா உட்காந்துருந்தாங்கன்னு தெரியல. அந்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அன்ஷிதா கூப்பிட்டது ஆப்போசிட்டில் இருந்த யாருக்காக இருந்தாலும் பயங்கரமான ஒரு ப்ரொவோக்கிங்காக தான் இருக்குன்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. எல்லாமே ஓடி வந்து தடுத்துட்டாங்க. இல்லைனா அவங்க 2 பேருமே முடியை பிடிச்சி அடித்து கீழே போட்டுக்கிட்டு சண்டை போடுறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருந்திருக்கும் அப்படின்னு தான் தோணுது. whatever it is, போக போக பயங்கரமாக இந்த டாஸ்க் போயிட்டு இருக்கு அப்படின்றத யாராலையும் மறுக்கவே முடியாது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.